ரஷ்யா, உக்ரைன் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையிலேயே தான் இருக்கு. இப்பவும் அது முழு உருவம் அடைஞ்சிருக்கா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். விட்டாக அவர்கள் அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு போய் பேசி, அங்க ரஷ்யாவ மண்டைய கழுவுறதுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. இல்லன்னா, சேம் அதே தான். கொஞ்சம் மாறுபட்ட விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ! இவங்கலாம் எடுத்து சொல்லி எல்லாம் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு சில வாரங்கள் ஆகலாம். ஸோ, அதனால இந்த டிலே ஆகுது. அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. எது எப்படியோ பேச்சுவார்த்தைகள் அது நடந்துகிட்டே இருந்தாலும், தாக்குதல்கள் அப்படிங்கிறது குறைவில்ல. ஒடசா பகுதியில ட்ரோன்கள போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்கப்பா அப்படிங்கிற ட்ரோன்கள் அனுப்பியிருக்காங்க. இந்த ஒடசா பகுதியில எப்பல்லாம் தாக்குதல்கள் அதிகமாகுதோ, அப்பல்லாம் அதோட அண்டை நாடுகள் மால்டோவா, ரொமேனியா இந்த பகுதிகள ஜிரான் ட்ரோன் பூந்துருது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள். அதுவும் குறிப்பா ரஷ்யாவோட ஜிரான் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பறந்து போகும்போது அதுல ஃபியூயல் இல்லாதனால அ கூரை மேல போய் பார்த்தா அப்படியே லபக்குன்னு உட்காந்துச்சு. அப்படியே லேண்ட் ஆயிருக்கு. இது நல்ல லேண்டிங் அப்படிங்கிறது போல. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, இது நம்புற மாரிங்களா இருக்குது. ட்ரோன் என்ன, இது நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம். வேற நாடு. நம்ம உக்ரைன் தான் அடிக்கணும். அதனால நம்ம போய் உட்கார்ற இடம் சேஃப்டியா இருக்கணும். அங்க எந்த டேமேஜும் ஆகக்கூடாது அப்படிங்கிறப்ப, அப்படியே போய் இப்படி தாழ்வா இருக்க இடத்துல போய் அப்படியே லபக்குன்னு உட்காந்துக்குமா ஒரு ட்ரோனு? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும், இது போல விஷயங்கள்லாம் வருது. மால்டோவால ஆளுகின்ற அரசாங்கம் ரஷ்யாக்கு எதிரா இருக்கிறதுனால கடுமையான கண்டனங்கள். ரஷ்யா தொடர்ந்து இதுபோல தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சில மீடியாக்கள் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல பெருசா பேசப்படாத செய்திகள். ரொமேனியாக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, ரொமேனியால வந்து பாத்தீங்கன்னா பார்டர் கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ரொமேனியாவோட பார்டர் கார்ட்ஸ். அவங்க ஏதோ வண்டி பார்க்க தினுசா இருக்கே, ஓரமா நிறுத்தப்பா அப்படிங்கிற நிறுத்திக்கிறாங்க. அப்படி நிறுத்தி எல்லாம் ஓபன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற பார்த்தா, இந்த சேதமடைஞ்ச ஜிரான் ட்ரோன்கள் இருக்கும் இல்லையா? அ ஜிரான் 2 ட்ரோன்கள். அந்த ட்ரோன்கள்ல டவுன் பண்ணப்பட்ட ட்ரோன்கள். சுத்தி வீழ்த்தப்பட்ட ட்ரோன்கள், கீழ விழுந்து சேதமடைஞ்ச ட்ரோன்கள். அந்த ட்ரோன்களோட உதிரி பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சேகரிக்கப்பட்டிருக்கு. அந்த வண்டியில எடுத்துட்டு அப்படியே ரொமேனியா, மால்டோவாக்கு போயிட்டு, மால்டோவாலருந்து ரொமேனியாக்கு வந்துரலாமா அப்படிங்கிறது போல சில நாச வேலை செய்யும் கும்பல். அப்படி சொல்லிற முடியாது. அங்கலாம் அண்டை நாடுகள் எல்லாம் ஒரே நாடுகள் தான். எல்லாம் ஆதரவு நட்பு நாடுகள்னு வச்சுக்கங்களேன். அது உக்ரைன்ல தானே போய் விழுந்திருக்குது. இல்ல ரஷ்யா உக்ரைன்ல ஏவி விட்ட ட்ரோன உளுந்த உதிரி பாகங்கள் அவங்களே கலெக்ட் பண்ணிட்டு, மால்டோவா வழியா ரொமேனியா கொண்டு போய் அங்க போட்டுட்டு, நாங்க போட்டோம்னு சொல்லிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிற போல தெரியல. பட் ஆனா, யாரோ ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க. கேட்டா உக்ரைனை சேர்ந்த நபர்கள் ரொமேனியாவோட பார்டர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இது போல ஜிரான் ட்ரோன்கள் உதிரி பாகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, வண்டியில தூக்கிட்டு வந்தாங்க ஒரு ட்ரக்குல. வண்டி நிப்பாட்டி செக் பண்ண சின்யாசு அப்படிங்கிறது மால்டோவோட கேபிட்டல். ஸோ மால்டோவா வழியா ரொமேனியாவை கடக்க ட்ரை பண்ணிக்கிறாங்க. அப்போ புடிச்சாச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ மால்டோவாக்குள்ளயும், ரொமேனியாக்குள்ளயும் ரஷ்யாவோட ட்ரோன்கள் எப்படி போய் லேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது, இந்த செய்தி மறைக்கப்பட்ட செய்திகளை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு புரிய வருதுன்னு பல அனலிஸ்டர்களோட கருத்துக்கள் இருக்கு. இந்த செய்தியை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? போலாண்டுக்குள்ள எப்படி ரஷ்யாவோட ட்ரோன்கள் போயிருக்கும்? அதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். எது எப்படியோ ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா, எஸ்கலேஷனோட உச்சகட்டம் அப்படிங்கிறது போல இருந்துட்டு இருந்தாலும், இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வண்டி எடுப்பா போய் அப்படியே கிர்கிஸ்தான்ல அப்படியே ஒரு 4 நாள் பார்த்து ஊர் சுத்திட்டு வரலாம். 4, 5 நாள் அப்படிங்கிறது போல அப்படியே வந்திருக்காரு. ஒரு அபிஷியல் விசிட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா, கிர்கிஸ்தானுக்கு வந்திருக்காரு. மிக முக்கியமான விஷயங்கள் ஜியோ பாலிடிக்ஸ். இது இப்போதைக்கு ஒரு சின்ன விசிட் மாதிரி இருக்கலாம். ஆனா அடுத்தடுத்த செய்திகளை நீங்க ஒரு கோர்வையா பல செய்திகள் நடக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்து பேர் சொல்லாமா என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா இந்த ஜெயம் ரவி அவர்களோட படத்துல சொல்லுவாங்க. இப்ப பல செய்திகள் முன்பக்க செய்தி, பின்பக்க செய்திகள்லாம் எடுத்து வச்சு பார்த்தா, அந்த மாரி அந்த படத்த பார்த்ததுலேருந்து என் மூஞ்சி வந்துச்சு. என் மண்டை வந்து ஒரு கோளாறு மண்டை. அதனால நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கிறோம். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கிர்கிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தீவிரவாத சம்பவம். வாஷிங்டன் டிசில பார்டர் கார்ட்ஸ் அந்த கார்டு இருப்பாங்க இல்லையா? வாஷிங்டன் டிசி அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. துப்பாக்கி சூடு நடக்கல. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அமெரிக்கால. இதுக்கு காரணம் என்னன்னா, ஆப்கானோட நேஷனல் அப்படிங்கறத சொல்றாங்க. இவர் எப்படி ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் அமெரிக்காக்குள்ள வந்தாங்கன்னா, இந்த பைடன் அவர்களோட அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவங்களுக்குலாம் அடைக்கலம் கொடுக்குறோம் கூட்டிட்டு வந்தாங்கல்ல, ஆப்கானை சேர்ந்தவங்க. பின்வாங்கும்போது ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா. அப்படி வரும்போது அவர் உள்ள வந்துட்டார். உள்ள வந்தவர் அமெரிக்கால இருந்துக்கிறார். அங்க இருந்தவர் பாஸ்போர்ட் விசா எல்லாம் முடிஞ்சாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏமாத்தி அங்கேயே வந்து பண்ண இருந்திருக்காரு.
அவரு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது போல வேலைய பார்த்து விட்டாரு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள். இப்ப ஆப்கானிஸ்தான்ல ஒரு சிக்கல் வந்துகிட்டு இருக்கே. ஆப்கானிஸ்தான் மேல தீவிரவாத தாக்குதல் சாரி அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, தீவிரவாதிகள அழிக்கிறதுக்கான தாக்குதல் அப்படிங்கிற போல வந்துருவாங்களா வண்டிய கட்டிட்டு? அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள், அச்சங்கள், பதட்டங்கள் இருக்கு. இப்ப இந்த போர் பதட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட்ன்றது அப்படியே பரவுறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. ஏன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரஷ்யா, உக்ரைன் எப்படி பரவுதுன்னு பார்க்குறோம். இப்ப அடுத்தது அமெரிக்கால ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப அதுக்கு கைய காமிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப அடுத்தது சீனா. இப்ப சீனா வந்து பார்த்தீங்கன்னா, ஜி ஜின்பிங் அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா? ட்ரம்ப் அவர்களோட. இப்ப கொஞ்சம் வால்யூம கம்மி பண்ணுங்க. இந்த தைவான இதுல. ஏன்னா புதுசா வந்த ஜப்பானோட நபர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் ஹை பிட்ச்ல வந்து பேசிட்டு இருக்காங்க சைனாவுக்கு. ஸோ அதனால நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் தீவிரமா இருக்கிறதுனால ஸோ ஜி ஜின்பிங் அவர்களும், ட்ரம்ப் அவர்களும் பேசும்போது, இந்த சூப்பர் பவருக்கான ஃபைட். இந்த ஃபைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா பேசுங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா, இரு நாடுகளோட நெருங்கின உறவு. குறிப்பா சைனா, ரஷ்யா. இந்த ஒரு செய்திய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். அந்த டைம்ல வந்து பெருசா இருந்திருக்காது. இப்ப அத வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், மிக முக்கியமான நபர்கள் தரப்பிலிருந்து அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கரண்ட்டா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எக்கனாமிக் சூப்பர் பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைனா. இண்டஸ்ட்ரியல் சூப்பர் பவர். இதே ரஷ்யான்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட யுனிக்கான நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால அந்த இண்டஸ்ட்ரியல் சூப்பர் பவருக்கு தேவைப்படக்கூடிய எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸும் ரஷ்யானால குடுக்க முடியும். வாங்குறது கீழ இந்தியா இருக்காங்க. அதான் பாப்புலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த சீனாவ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி எடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் குடுக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பக்கம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஸோ அதனால சைனாக்கு எந்த தங்கு தடை இல்லாம, அது நம்ம நாட்டுல விக்கணும்ன்ட்டு இல்ல. சீனா வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள்லாம் ஒரு பினாமி மாரி உட்கார வச்சு, அந்த இடத்துல இருந்து சீனால செய்யக்கூடிய பொருள்ல அங்க வாங்கி, அங்க பிராண்ட் நேம் மாத்தி, லேபிள மாத்தி, அங்கிருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிர்றாங்க. எந்தெந்த நாடுகள்லாம் தடை போடுறாங்களோ அங்கங்க பண்ணிடுறாங்க. இப்ப வியட்நாம்ல ஒரு கம்பெனி தடை போட்டாங்கன்னா, வேற பக்கத்துல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சர்றாங்க. அந்த மாரி வந்து சீனா பண்ணி, அது கம்பெனி செய்யறாங்க அப்படின்னாலே, அது எப்படி வேணா வித்துருவாங்க. அது வந்து அவங்களுக்கு பெரும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது போல தேவை அப்படிங்கிற இந்த ஆயில்லாம் வந்து நம்ம வந்து எப்படி கட் பண்ணலாம்? சீனாவோட சப்ளை லைன்ல. அவங்களுக்கு முதல்ல சப்ளை லைன் தேவையில்லைங்க. சீனா வந்து ரஷ்யாவோட லேண்ட் கனெக்ட். அவங்க நேரா வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்த நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த விஷயத்த இகார் ஷாங்ஷின் அவர்கள், ரஷ்யாவோட ராஸ்நெஃப்ட்டோட சிஇஓ. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸ்ட்ராட்டஜிக்கான அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றதுக்கு எல்லா வகையிலயும் சைனா, ரஷ்யா இணைஞ்சு செயல்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேத்தோட நட்பு நம்மளுக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. பட் ஆனா இவங்க 2 பேத்தோட நெருங்கின உறவுனால கண்டிப்பா மேற்குக்கு மிக முக்கியமான சேதங்கள் ஏற்படும் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பதட்டங்கள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ போட முடியல நேத்திக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டுட்டு இருந்தேன். என்னன்னா கேமரா பிரச்சனையாயிருது. அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல காய்ச்சல் பரவிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் கரெக்ட்டா பண்ண முடியல. ரொம்ப டயர்டா இருக்கனால தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் கரெக்ட்டா வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.